You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நித்தியத்தை குறித்த ஏராளமான காரியங்களை வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். காரணம், நித்திய ஜீவன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். காரணம், உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இது முடிந்து போகக்கூடிய ஒன்று. எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். அது முடிந்த பிறகு நம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமானால் பரதேசியில் போய் இளைப்பாறுவோம். அப்படி இல்லையெனால் பாதாளத்தில் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்படுவோம். அப்போ நியாய தீர்ப்பு என்பது என்ன? நீ பாதாளத்துக்கு போயிட்டாலே நீ ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுகிறாய் என்பது அர்த்தம். ஆனால் பரதேசிக்கு போயிட்டாலே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு நீ தப்பித்து தேவனுடைய இரக்கத்தினாலே இயேசு சிந்தின இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த அனுபவத்தில் நீ நடந்ததினால, அதாவது வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை கேட்கலாம், சபைக்கு போகலாம், ஜெபிக்கலாம், இவைகளெல்லாம் செய்தாலும் கிறிஸ்துவோடு கூட அவர் உபதேசத்தில் நடக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வார்த்தைகளில் நீ கை கொண்டு நடப்பதினால மாத்திரம்தான். நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அவரை நம்பினா அவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் நீ கை கொள்ளுவாய். அப்போதுதான் தேவன் தம்முடைய மகிமையை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது, முடிந்து போகிறது. அதன் முடிவிலே நாம் இந்த நித்தியத்துக்கு போகக்கூடியவர்களாய் ஏதாவது ஒரு இடத்துல இளைப்பாறி ஆக வேண்டும். நீதியை செய்து சத்தியமாக இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் பரதேசிக்கு வந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா பாதாளத்தில் வைக்கப்படுவீங்க. ஆகையால் தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாய் நீதியாய் வாழ்ந்தவர்கள் யார் என்பதை ஏராளமான காரியத்தை நாம் பேசிக்கிட்டு வரோம். போன எபிசோடு, அதுக்கு முந்தின எபிசோடெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவன் சொன்ன காரியம் என்ன சொன்னார் அப்படின்னா, 3 பேரை நமக்கு குறிப்பிட்டார். ஒன்று நோவா, அடுத்தது தானியல், அடுத்தது நம்ம பார்க்கும்போது யோபை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே போடப்பட்ட நிகழ்ச்சியில் இவங்க 3 பேரை குறித்தும் ஏராளமான காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று, நோவா இந்த உலகத்தை ஜெயித்தவர். அடுத்தது தானியல் மாம்சத்தை ஜெயித்தவர். அடுத்தது யோபு சாத்தானை ஜெயித்தார் என்பதை அன்பு போதகர் நமக்கு ரொம்ப அழகாய் சில காரியங்களை நமக்கு விளக்கி சொன்னார். இவங்க 3 பேர் ஏதோ ஒரு காரியத்தை ஜெயித்ததினால தான் அவர்கள் நீதினால் அவர்கள் மாத்திரம் தப்பிக்கொள்வார்கள் தவிர தன் குடும்பம் தப்பிக்கொள்வதில்லை என்பதை வேதத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதியாய் வாழ்வது ரொம்ப முக்கியம். போன எபிசோடுகளில் நோவாவை குறித்து தியானித்தோம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல தானியலை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். போன எபிசோடில் ஒருவேளை பாஸ்டர் அவங்க இல்லாததுனால நாம் ஒரு சில காரியங்களை தனித்து உட்காந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவங்க நேரத்தை ஒதுக்கி நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. நம்முடைய பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்களை நாம் வர வைக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்து பேசுவது ரொம்ப ஆசீர்வாதமாய் அமைகிறது. சில ஜனங்கள் பார்த்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது எவ்வளோ பேர் இதை பார்க்குறாங்க என்பது முக்கியமல்ல, ஆனால் தேவ வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை நாம் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் வாசிக்கிற நாமும் இந்த வசனத்தின்படியே நம்ம வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ இந்த தானியலை குறித்து பேசிட்டு வந்தீங்க. ஏன்னா ஒரு காரியம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. அதன் நடுவிலே நோவா இருந்தாலும் தானியலா இருந்தாலும் யோபா இருந்தாலும் அவர்கள் மாத்திரம் தங்கள் நீதியினாலே தப்பித்துக் கொள்வார்கள் தவிர அவர்கள் குமாரரும் குமாரத்தையும் தப்பித்துக் கொள்வதில்லை என்பதை அந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். இன்னைக்கு அதை குறித்து இன்னும் அதிகமான காரியத்தை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற அந்த குறிப்பின் கீழாய் நாம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமான்கள் என்ற பட்டியலிலே ஒரு சிலரை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இதிலே குறிப்பாய் நோவாவை குறித்து பார்த்தோம். இப்போ தானியலை குறித்து தியானித்து கொண்டிருக்கோம். ஆனால் தானியலுடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்கள் அல்லது அவனுக்குள்ள இருந்ததான தெய்வீக சுபாவங்கள் என்ன, தானியலை குறித்து ராஜாக்கள் கொடுத்த சாட்சி என்ன, ஆண்டவர் கொடுத்த சாட்சி என்ன, எதற்காக அவர் நீதிமான் என்று பெயரிடப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா பைபிளில் எசேக்கியேல் சொல்லும் போது
நோவா ஒரு நீதிமான், அதே போல தானியேல் ஒரு நீதிமான், அதே போல யோபு ஒரு நீதிமான். அவங்க நீதியா வாழ்ந்ததுனால அவர்கள் நீதி நிமித்தமாய் அவர்கள் மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்வார்கள் தவிர குமாரர்களும் குமாரத்திகளும் தப்பித்துக் கொள்வதில்லை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டிருந்தோம். இனி தப்பித்து கொள்ள வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, எப்போது இந்த உலக யுத்தம் வரும் என்று தெரியாது, ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது. மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதாவது யுத்தத்தின் காரியத்தை பார்க்கும்போது நேற்று தினம் நம்ம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வழங்க போகிறோம். அதனால் நேற்று தினத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஜோ பைடன் அடுத்த ஒரு 40 நாள் 45 நாள் தான் இருக்க போறாரு. அதுக்கு மேலே அவர் இந்த பதவியில் இருக்க முடியாது, அவருடைய பதவி முடிய போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசும் அதிகம். அடுத்த 4 வருஷம் காத்திருந்து அவர் இன்னொரு 4 வருஷத்துக்கு போட்டியிடுவார்ன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த 4 வருஷத்தில் இப்படி இருக்கிற உலகம் இப்படி இருக்குமா என்றதே தெரியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் மாறப்போகிறது. 23 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த அந்த யுத்தம் இந்த நாள் வரை வலும் பெற்று நடந்து வருகிறது. ஆனால் இப்போ யுத்த காரியத்தில் பல மாற்றங்கள் அடைந்திருக்கிறார்கள். இதை நிற்க வைக்கிறதுக்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் அது நிறுத்தப்படாதபடி அளவுக்கு ஏற்கனவே நிறைய நிபுணர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ள ஆல்ரெடி நம்ம பிரவேசிச்சிட்டோம், இன்னும் போக போக அதனுடைய வலிமையை நாம் பார்க்க போகிறோம் என்பதா சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டோம். இந்த யுத்தம் வலும் பெறும்போது, அதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, அடுத்த 45 நாள் தான் இவருக்குரிய நாள். அதுக்கப்புறமா ட்ரம்ப் பதவி ஏற்க போறாங்க. ட்ரம்ப்புக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணோம், ட்ரம்ப்பை கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவர் அவருடைய அதிகாரத்தில் அந்த நாற்காலில் உட்காருவதற்கு முன்ன இந்த 40 நாளுக்குள்ள பெரிய மாற்றங்கள் உலக அளவில் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நேற்று தினத்தின்படி இந்த ஜோ பைடன் அவங்க விட்ட அறிக்கையில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை உக்ரைன் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ நாள் வேணான்னு சொன்ன அந்த மிசைலை இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு அவங்க ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லப்படுகிறது. இப்போ லாங் ரேஞ்ச் மிசைலை உடனே அந்த ஜெலன்ஸ்கி யூஸ் பண்ணுவார், உக்ரைன் யூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா அவங்க இப்போ ரொம்ப கொலை வெறியில் இருக்கிறாங்க ரஷ்யா மேலே. ஏன்னா ஏற்கனவே நார்த் கொரியாவின் படை ஒரு 10,000 பேர் இறக்கி அதில் நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் மூலியமாக ஒரு தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நடுவில் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னும் எத்தனையோ லட்சம் பேர் அங்கே போய் நிற்கிறாங்க. நார்த் கொரியாவில் இன்னும் மிலிட்ரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உக்ரைன் அழிப்பதுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது நேற்று ஹமாஸ் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த இஸ்ரவேலை தாக்குவதற்காக உபயோகப்படுத்தின நிறைய வெப்பன்ஸை இஸ்ரவேல் ஐடிஎஃப் படை போய் பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டு ஓடின பிறகு அந்த மிசைல்ஸ் எல்லாம் இவங்க சேகரித்து கொண்டு வந்தால் அதில் ரஷ்யாவின் எம்பலம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா உலகத்துக்கு ஒரு நியூஸ் தெரியுது, ரஷ்யா நேரடி தாக்குதலில் இஸ்ரேலை தாக்கல்னாலும் இவர்கள் மூலியமாய் எப்படி ஈரான் செய்து கொண்டிருந்தானோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறாங்க என்பதை மறைமுகமாக இருந்த விஷயம் இந்த மிசைல்ஸ் மூலியமாக வெளிரங்கமாக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரஷ்யா மறைமுகமாக செய்வான் அப்படின்னா இப்போ அடுத்தது ஒருவேளை ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே தாக்கினால் நேரடியாய் சில காரியங்கள் நடைபெறுவதற்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கட்டளை தான். இப்போ அந்த 100க்கு அதிபதி இயேசுகிட்ட கேட்டது ஒரு வார்த்தை சொல்லும், அவன் சொஸ்தமாவான். இப்போ அதே மாதிரி இப்போ அதிகாரத்தில் உள்ள இவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணப்படும். ஆப்ரேட் பண்ணால் பெரிய யுத்த காலத்தில் போய் எல்லா தேசமும் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இப்போ இதெல்லாம் நமக்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. வசனத்தில் இருக்கிறபடி எல்லாம் நடக்குது. நான் உனக்கு எதுவும் மறைச்சு வைக்கல, நடக்க போகிற எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி வச்சிருக்கிறேன், சொன்ன புத்தகத்தையும் உன் கையில் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ இதில் இரவும் பகலும் நீ தியானம் பண்ணினா நீ பாக்கியவானா இருப்ப. எப்படி பாக்கியவான்னா, தெரிந்து கொண்டு நம்ம எதுவும் பண்ண போறதில்லை, நம்மலாம் போய் யுத்தம்லாம் பண்ண போறதில்லை, நம்மளை நாம் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ அந்த நீதிமானை குறித்து. அதான் இப்போ இங்க நம்ம வாசித்தது போல நோவா தானியேல் ஆகிய இம்மூன்று புருஷம் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாற்றம் தப்பிப்பார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? அதே போலதான்
நாமோ இந்த உலகத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும், எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை பாருங்க, தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆத்துமா தப்புவிக்கப்பட வேண்டும். அப்போ நீதிமான்களா இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் என்னுடைய சபையில சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், எந்த நேரத்துல யாரை நம்ம இழப்போம்ட்டு நமக்கு தெரியாது. யாருமே நம்மோடு கூட நிரந்தரமா இருக்க போறதும் அல்ல, கிடையாது. ஒரு என்னைக்கு இருந்தாலும் நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள், அல்லது அவர்களை விட்டு நாம போய்விடுவோம். ஆனால் எந்த நேரத்தில் எதை இழப்போம் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, யாரை இழந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. கண்டிப்பா அவருடைய அன்பை இழந்துடக்கூடாது. கண்டிப்பா அவருடைய நீதி இழந்துடக்கூடாது. அவருக்கு பிரியமாயிருந்து அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொண்டது போல. அதாவது அது எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இங்கே ஒரு சில வசனங்கள், அது என்னன்னு கேட்டால் 14வது அதிகாரம் 14வது வசனம், அதன் பிறகு 16வது வசனம், 18வது வசனம், பிறகு 20வது வசனம். இந்த வசனத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு நாம் தப்புவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும், தப்புவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா திடீர் என்று சொல்லி அநேக காரியங்களை இழந்து விடுகிறார்கள். ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பையன், வாலிப பையன் பைக்ல போயிட்டு இருக்கான். அந்த நேரத்தில், இது சமீபத்தில் நடந்த சம்பவம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவனுடைய சதைகள் எல்லாமே ரோட்ல அப்படியே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படியே ரோட்ல ஒட்டிட்டு இருக்கான் சதை. அந்த அளவுக்கு என்ன அர்த்தம், ஆத்துமாவையும் இழந்துட்டான், சர்வத்தையும் இழந்துட்டான், அவனுடைய வாகனத்தையும் இழந்துட்டான். அப்போ எந்த நேரத்துல நாம எதை இழப்போம்ட்டு நமக்கு தெரியாது. அதாவது ஒரு சின்ன விஷயம் பாஸ்டர் நீங்க பேசும்போது சொல்றேன் பாருங்க, ஒரு போன வாரத்துல ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை சமூக வலைத்தளத்துல போட்டிருந்தாங்க. ஒருவர் இந்த வாகனம், இப்போ புது வாகனங்கள்லாம் வந்திருக்குங்களே, பெரிய பின்னால் நல்ல வியாபாரத்துக்கான நிறைய பொருட்களை வைத்துக் கொள்கிற மாதிரி, எதிரில் நல்ல ஒரு ட்ராலி மாதிரி அங்கேயும் வியாபாரத்துக்கு பொருளை வைத்துக் கொள்கிற மாதிரிலாம் இப்போ ஈவி வண்டிலாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி நினைக்கிறாரு. அந்த மாதிரி வண்டியை வாங்கி வச்சுட்டு அவர் வியாபாரத்துக்காக கிளம்பி வந்திருக்கிறார். பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது நிறைய சரக்கை வச்சிருக்கிறார் விற்கிறதுக்காக, எதிரிலையும் நிறைய வச்சிருக்கிறார். அப்படியே ஒரு இடத்துல நிற்க வச்சவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல அது மேலே சாஞ்சிட்டு இருக்கிறார். இந்த 2 காலம் அவர் கீழே வச்சதுனால அவர் இறந்த உடனே இந்த கால் ஸ்டிஃப்னஸ்ல அந்த வண்டி அப்படியே நிற்குது. அதுக்கப்புறமா போலீஸ்காரர்கள், ஆம்புலன்ஸு எல்லாம் அங்கே சுற்றி நிற்குது. யாரோ சொல்லி அவங்க வராங்க, பார்க்குறாங்க, அவர் இறந்துருக்கிறார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு. ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகும் தெரிஞ்சால் அவர் அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்திருக்க மாட்டார், அவ்வளோ சரக்கம் கொண்டு வந்திருக்கவும் மாட்டார். அப்போ யாருக்கு எந்த நேரத்தில் மரணம் வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற விஷயம். எந்த நேரத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு தெரியப்பட்ட விஷயம். இந்த வசனத்தின் படி பார்த்தா எதை எப்போது இழப்போம் என்று நமக்கு கண்டிப்பா தெரியாது. அதனால நம்முடைய நீதினாலே நம்முடைய ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி தப்புவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். இந்த தானியேலை பார்க்கும்போது ஆரம்ப நாட்களில் இருந்தே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கண்டிப்பா. அப்போ அந்த 1வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்தினாலும் தேவன் கொடுத்திருக்கார், எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் அதை கொடுத்தது மாத்திரமல்ல, அடுத்து தானியேலை பறித்து தனியா சொல்லியிருக்கு, தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு வசனத்தில் இருக்கு. அப்படி இருந்தவனுடைய அந்த நாட்களிலே தான் நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் காண்கிறதாக 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த சொப்பனத்தை கண்டவுடனே 2வது அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தா அவருடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது. அதாவது ஆவில கலக்கம் ஏற்பட்டால் நித்திரை கலைக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ராத்திரில தூக்கம் இல்லைன்றாங்க. ஏன்னு கேட்டா ஆவியில கலங்கிருக்கு, பலவிதமான வேதனை, போராட்டங்கள், அதனால நைட்ல என்ன செய்ய முடியல, தூங்க முடியல. அதாவது ஒண்ணு பாஸ்டர், அந்த விஷயத்துல பார்க்குவோம் அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்தில் உள்ள காரியத்தை எதிர்பார்க்கிறவன் சோர்ந்து போவான். ஆமா, உலக மனிதர்களையும் உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளையும் அவங்களை நம்பி
அவங்களையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை கிறிஸ்தவங்களாக கூட இருக்கலாம், ஊழியம் கூட செய்கிறவங்களா இருக்கலாம், வசனத்தை பேசலாம், வசனத்தை படிக்கலாம். ஆனால் நம்பிக்கை இவங்க வந்து செஞ்சிருவாங்க, அவங்க மூலியமாக இது கிடைச்சிரும், இவங்க மூலியமாக இது கிடைச்சிரும் அப்படின்னு அந்த இடத்துல ஏமாற்றம் அவங்களுக்கு வரும்போது, அது நடக்காத போது ஆவியில கலக்கம் வருது. ஆவியில கலக்கம் ஏற்பட்டா தூக்கத்தை இழக்கிறாங்க. இவர் வந்து சொப்பனத்தினால ஆவியில கலங்கி தூக்கத்தை நான் சில நேரங்களில் இப்படியாய் சொல்லுவேன். சரி, அது என்னன்னு கேட்டா, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் என்னைக்கு வேண்டாம். நாளைக்கு நடக்கிறது நடக்கட்டும், நாளை தினம் என்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது அப்படின்னு நினைக்கணும். அதுதான் ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடுவார் தெரியுங்களா, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. ஆமென். அதாவது நாளை குறித்து கலங்காத, இன்றைக்கு நடத்துகிற ஆண்டவர் நாளைக்கு ஒன்று நடத்துவார். ஆனா இன்றைக்கு நீ நன்றி சொல்லு. ஆமா, நாளைக்கு புது வழி திறக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு பயத்தோடு இராதபடிக்கு, நாளை தினம் என்னுடையது அல்ல, அவர் நாளை தினத்திலே அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியம் இருக்கணும். அதே நேரத்தில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நேபுகாத்நேச்சரை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சொப்பனம் கண்டது நிமித்தமாக தான் அங்கே ஆவி கலங்கினதாம், அவருடைய நித்திரை கலைந்து போனது. அப்போ அது என்ன சொப்பனம் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு வினோதமான மனுஷனா இருந்து சொப்பனத்தையும் சொல்ல மாட்டாராம், ஆனா அர்த்தம் மட்டும் வேணும். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அந்த சொப்பனத்தை கண்ட இவன் அதை எப்படி சொல்லுகிறதுன்னு தெரியாதவரா இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா அது எப்படி பிரசன்டேஷன் ஒன்று பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு பிரசன்டேஷன் வராது. அப்படி பிரசன்டேஷன் வராத ஒருவர் ராஜாவா இருப்பார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அதை சொல்றதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது, இல்ல இது ரெண்டுமே சொல்லணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்குள்ள அவர் வந்தார்ன்றது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த சொப்பனத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, உண்மையாவே அந்த சொப்பனத்தை குறித்து தானியேல் சொல்லும்போது நமக்கே குழப்பமா இருக்கு. சரி, ஏன்னு கேட்டா ஒரு சிலையை தான் அவர் பார்க்கிறாரு. சிலையுடைய தலை பார்த்தீங்கன்னா தங்கம், அப்போ பொன்னால் அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ சிலையினுடைய அந்த தலைப்பகுதி தங்கமாக இருக்கும்போது அதனுடைய மார்பு புயம் வெள்ளி அப்படின்னு பார்க்கிறோம். அதன் பிறகு வெண்கலம், அப்ப அதன் பிறகு பார்த்தா பாதி இரும்பு பாதி களிமண் அப்படின்ட்டு இதை நம்ம தெளிவா பார்க்க போறோம். 4 விதமான காரியம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி யாருமே அப்பேற்பட்ட ஒரு சொப்பனத்தை கண்டிருக்க முடியாது. ஒரு சிலையை செய்தா முழுதும் தங்கமா இருக்கலாம், அல்லது மண்ணா இருக்கலாம், அல்லது இரும்பா இருக்கலாம், அல்லது வெள்ளியா இருக்கலாம். ஆனா இங்க பார்க்கும்போது மேல விலையுயர்ந்த பொன், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளி, அதை விட கொஞ்சம் விலை குறைவு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்கலம், அப்படியே குறைந்து கொண்டே வருது, மதிப்பு குறைந்து கொண்டே வருது. கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா பாதி மண் பாதி இரும்பு, களிமண்ணும் இரும்புமா இருக்கு. இது இவனுக்கு குழப்பம். அதனால இது வெளியே சொல்றதுக்கும் அவனால முடியல. ஏன்னா ஒரு வெள்ளி சிலையை பார்த்தேன் பண்ணு, அது என்னன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி இது வந்து 4 வித்தியாசமா காமிக்கிறாரு அவருக்கு. ஆமா, அப்போ அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. ஆமா, சரி. அப்படி சொப்பனம் வரும்போது எல்லாரும், அப்போது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரையும் கல்தரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜாவை சமூகத்தில் நின்றார்கள். அப்ப என்னன்னு கேட்டாங்க, அந்த வசந்த வாரிசைக்கும் போது தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு, அதாவது தானியேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. அப்போ அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொப்பனம் கண்டா அது விளக்கம் வேணும், அதனால சகல மந்திரவாதி ஜோசியர் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்ல, தன் சொப்பனத்தை தெரிவிக்கும்படி. இதுல உலகத்துல இதுவரைலாம் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கல. அதாவது சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லி கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் சொப்பனத்தையே தெரியப்படுத்த கூப்பிடுறாரு. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று. இப்ப இங்க அர்த்தத்தை அறியும்படின்னு சொல்ல, என் சொப்பனத்தை அறியும்படி. ஒருவேளை சிலர் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அது பாதி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, மீதி எனக்கு கவனம் வரலன்ட்டு அநேகர் சொல்லுவாங்க. ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை என்னமோ தெரியாது. ஆனா அவர் சொல்றது என்னன்னு கேட்டா, அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. அப்போது கல்தேய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. 4வது வசனம், சொப்பனத்தை உம்முடைய அடியாளுக்கு சொல்லும், அப்பொழுது அந்த அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையில சொன்னார்கள். சரிப்பா, சொப்பனத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க, அதனுடைய அர்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர், இன்னுமா சாஸ்திரிகள், சூனியக்காரர் எல்லாரும் சொல்றாங்க.
ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் துண்டித்து போடுவேன். இப்போ அடுத்த ராஜா சொல்றாரு, சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் அப்படி இல்லைன்னா துண்டு பண்ணிடுவேன், வெட்டி போட்டுருவேன். ஆமா, நீங்க அவ்வளவுதான் காலி பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அப்போ சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிப்பீர்களாகில் என்னிடத்தில் வெகுமதி பரிசுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியார்களுக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்போது அதனுடைய அர்த்தத்தை விடுவிப்போம். மறுபடியும் அவங்க கேட்குறாங்க. ஆனாலும் ராஜா சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவரும் ரொம்ப பிடிவாதமாக முடியாது. இந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அப்போ நன்றாய் கவனித்து பாருங்கள். அப்போது இங்கே அந்த வசனங்கள் எல்லாம் 8வது வசனத்தில் தான் நாம் வாசித்தோம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பார்க்கிறது என்ன அப்படின்னாக்க நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி, நிச்சயமாக எனக்கு தெரிய வரணும், எங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத பாருங்க. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பே பொய்யும் பொருட்டுமாக விசேஷத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னு கேட்டா காலம் மாறும். இப்போ இவரே சொல்றாரு, நீங்க சும்மா என்கிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது, கதை அடிக்க கூடாது. அதான் அர்த்தம். ஏன்னா எனக்கு சொப்பனம் என்னன்றது எனக்கு கவனங்குது. ஆமா, ஆனா நீ என்கிட்ட மாத்தி சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு யோசிக்க, அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க பாருங்க 10வது வசனம், கல்தையர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. அங்க சொல்லிட்டாங்க, இந்த பூமியில் இந்த உலகத்தில் எவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிடத்திலாவது ஜோசியரிடத்திலாவது கல்தையர் இடத்திலாவது கேட்டதில்லை. யாரும் இதுவரையிலும் கேட்கல. ஆனா நீங்க வினோதமா என்ன பண்றீங்க, கேட்கறீங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே படி ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை. அப்போ தெளிவாங்க ஒரு வார்த்தை இருக்கு, தேவர்களே அல்லாமல் வேற ஒருத்தரும் இல்லை. ஆமா அப்படின்னு சொன்னான். இது நிமித்த ராஜா மகா கோபம் கொண்டான் அப்படின்ட்டு அங்க சொல்லியிருக்கு. 13வது வசனம் ரொம்ப முக்கியம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை வெளிப்பட்ட போது, ஏன்னா கட்டளை இட்டார். ஆமா, சொல்லனா வெட்டிடுவேனாரு. இப்போ கட்டளை இட்டார். ஆமா, தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப அங்க வந்தவெல்லாம் செத்துட்டுப்பான், தள்ளிட்டார். ஆமா, அங்க வந்தவனுங்கெல்லாம் சொல்லனாக்கா தள்ளி இருப்பாரு. அடுத்தது ஊர் ஃபுல்லா யார் இருக்கிறா அவனெல்லாம் கொன்றுட்டார். அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயமும் தெரியுதுங்க. ஞானி மற்ற மந்திரவாதி மற்றவங்கெல்லாம் அங்க போயிருக்காங்க. ஆனா யார் போலங்க, தானியேல் போல அங்க போகாதனால தான் தானியேலையும் அவர் தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். அப்போ இந்த தானியேலும் தோழர்களும் ஞானம் உள்ளவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள் என்று அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன்னு கேட்டா இங்க மந்திரவாதிகள் ஜோஷியர் எல்லாம் வந்தாங்க. அப்போ அந்த லிஸ்ட்ல இவங்களை கொண்டு வந்து அங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம். ஆனா இவங்க அங்க போகல. ஆனாலும் எல்லாரையும் கொலை செய்யும் போது இப்ப இவங்களை என்ன பண்றாங்க, தேடுகிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போ தேடினார்கள். 16வது வசனம் பாருங்க. தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அதாவது இப்ப தேடுறாங்க. அப்போ கொலை பண்ண வந்தவங்க கிட்ட உங்களை கொன்று சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு ஒரு விளக்கம் வந்துருச்சு, ஒரு தரிசனம் வந்துச்சு, அதை ஒருத்தரும் சொல்ல, அதுக்கு விளக்கமாக சொல்ல, கொலை பண்ண சொன்னாங்க, கொலை பண்ணுறனோடனே என்னை ராஜா கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவரை ராஜா கிட்ட கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் வாஸ்த வசனம் அந்த இடத்துல ராஜா கிட்டே எனக்கு நேரம் கொடுன்னு கேட்குறாரு. ஆமாம், நான் அதை சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, நேரம் கொடுங்க. அவனுங்களுக்கு அதை கேட்கறத கூட ஞானம் இருந்துச்சுங்களா? ஆமாம். ஒருவேளை அவனுங்க போய் நின்று, சரி ராஜா ஒரு 2 நாள் டைம் கொடு, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு, அந்த அறிவு, அடிப்படை அறிவு கூட அவனுங்களுக்கு என்ன இல்லை? ஆமாம், இல்லை. ஆனால் பாருங்க, தேவனால் ஞானம் பெற்றவர்கள் உடனே துணிந்து எதுவுமே சொல்லாம என்ன கத்தி கழுத்து வைக்குங்கிறப்ப. ஆமாம், அவனுங்களை வெட்டினவனுங்க இவங்களை வெட்டுறது ரொம்ப ஈஸி. அவனுங்க வெட்டவே பழகினவனுங்க, ஈஸி. ஆனால் இவங்க போய் ராஜா கிட்ட கேட்கும் போது
ராஜா வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுத்தாருன்னு பைபிளில் சொல்லுது. ம். அப்போ ம். இங்கே வசனத்தை நன்றாய் வாசித்து பார்க்கும்போது சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி, ம். நீ சொப்பன கண்டீர் அல்லவா, அவருடைய அர்த்தத்தை காணும்படி தனக்கு தவணை வேண்டும் ம். அப்படின்ற. அப்போ என்ன அர்த்தம்? நீ கண்ட சொப்பனத்தை என்னால் ம். விலைக்கு சொல்ல முடியும், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. பின்பு தானியேல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இறக்கும் கேட்கதற்காக அப்படின்னு அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அப்போ அறிவித்து அவங்க ஒன்றா சேர்றாங்க. ராஜா அவங்களுக்கு அந்த தவணை கொடுக்குறாரு, டைம் கொடுக்குறாரு. அப்போ ஒன்று சேர்ந்து நம்ம பரலோக தேவனுக்கு இதை தெரியப்படுத்தி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்றத. அங்கே ஜெபிக்கிற நேரத்தில் தான் ஒரு சம்பவம். அது என்னன்னு கேட்டால், பின்பு காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் நல்லா தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட சம்பவம் ஏன் இந்த சம்பவம் உங்களுக்கு போதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, தானியேலை போல நீங்கள் நீதியாக இல்லாவிட்டால் நீங்களும் தானியேலை மாத்திரம்தான் அவன் நீதி நிமித்தமாய் அவன் தப்பித்து கொள்ள முடியும், தவிர குமாரர்களும் குமாரத்திகளும் தப்பிப்பதில்லை. அப்படின்னா நீ நீதியாக இருந்தா நீ மாத்திரம்தான் தப்பிப்ப. தானியேல் எப்படி நீதி உள்ளவனாக இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட எப்படி இடைப்பட்டார், உலகத்திலேயே பூமியிலேயே சொல்ல முடியாத ஒரு காரியத்தை பூமியை உருவாக்கின தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே தான் வந்து இப்போ நிற்கிறோம். மீதியான காரியத்தை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நல்ல ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் சும்மா வாயில் பயம் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறது இல்லை. நீ பயந்தினா தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய மாட்ட. எல்லாவற்றையும் இது தேவனுக்கு பிரியமா என்று கவனித்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நீ அமைத்து கொள்வாயானால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்து போனாலும், மரணத்தை நம்ம சந்தித்தாலும், நம்முடைய ஆத்மா நித்தியத்துக்குள்ளே போவதுக்கு பரதேசில் இலைப்பாரோம், 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்கோம், 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கோம், நித்தியமாய் தேவனோடு கூட இருப்போம். அப்போ மீதியான காரியத்தை அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலும் நம்ம மத்தியில் தொடர்ந்து போதகர் நமக்கு போதித்து வருகிறபடியால் ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ஏன்னா நிறுத்துவதுக்கு காரணம் அடுத்த எபிசோடில் இதில் மீதியான காரியத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே நிற்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அவர்கள் பரலோக தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள், அப்போது ஆண்டவர் சொப்பனத்தில் அவைகளை வெளிப்படுத்துகிறார். அப்போ இதிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது கவனிங்க, நீதியாக வாழுங்க, நேர்மையாக வாழுங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.